ஹாய் காய்ஸ், அன்றைக்கி ஒரு நாள் அப்படி தான் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு போய்கிட்டு இருக்கும்போது ஒரு லோடு வண்டி அங்கே நின்றுட்டு இருந்துச்சு. நம்ம தட்டு வண்டி அக்கா வண்டி மாதிரி தான் தெரியுது. நம்ம தட்டு வண்டி அக்கா வண்டியே தான். வாங்க என்னாச்சுன்னு போய் கேட்போம். ஆனால் நம்ம அக்காவை தான் காணோம். எங்கே போயிருக்காங்கன்னு தெரியலையே. அண்ணா, அக்கா இல்லை இல்லைங்க. எங்கே போயிருக்காங்க? நீங்கள் யார்? இல்லை, நான் ஃப்ரெண்டு தான். அதான் வண்டி நிற்குதே, ஆளை காணோம், அதான் கேட்டேன். வண்டி பஞ்சர் ஆச்சுங்க, ஒட்டப்பில் இருக்கிறாங்க. என்ன வேணும் சொல்லுங்கள். சரி, ஓகேங்க. ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டா? ம், வருவாங்க, வெயிட் பண்ணுங்க. சரி. அண்ணா, ஹெல்ப் எதாவது பண்ணணுமா? எதாவது தேவைப்படுதா? இல்லை, வேணாம்மா. சரிண்ணா. ஏன் என்னாச்சு வண்டிக்கு? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுப்பா. இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி தான் பஞ்சர் ஓட்டினாங்க, மறுபடியும் பஞ்சரா? தெரியல, எங்கே விட்டான்னு தெரியல. சரி, ரைட். காய்ஸ், அக்கா வந்துட்டாங்க, வாங்க பேசலாம். அக்கா, என்னக்கா வண்டி பஞ்சரா? ஓ, அப்படிங்களா? சரி சரி. இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்தாலும். ஹாய்ண்ணா. இதுதான் வரா? நான் சொன்னேன் இல்லைங்க, தம்பி தான் உன்னை தான் கேட்டுக்கிட்டே இருக்காரு. உன்னை கேட்டுக்கிட்டே இருந்தார் அவர் தான். அப்புறம் எப்படி இருக்கீங்க? இது ஆட்டம். அப்புறம் ஏன் நான் அந்த கதைலாம் நோட்டு தரமாட்டேன்னு சொன்னீங்க? எந்த நோட்டுப்பா? நீங்கள் ஸ்டோரி எல்லாம் எழுதி வச்சுருந்தீங்களா, அந்த நோட்லாம்? அதெல்லாம் ஒன்றும் சும்மா. யார் சொன்னது? அக்கா தான். அதெல்லாம் ஒன்றும் சொல்லுங்கள். ஐயோ, அதெல்லாம் அடா சொல்லுங்கள் சும்மா. அதெல்லாம் வேலைக்கு ஆகுது பார்த்துலாம். அதெல்லாம் எப்பயோ ஏதுனது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்தா தானே தெரியும் அது செட் ஆகுமா செட் ஆகாதான்ட்டு. இன்றைக்கி இருக்கிற காலகட்ட பசங்களுக்கும் நம்ம செட்டு அது அவ்வளோதான். அது அதெல்லாம் எதுக்கு அது? நீ சொன்னியம்மாயா? அடா என்னண்ணா, நினச்சி குடிச்சிட்டு வந்து அதெல்லாம் சொல்லுவாங்க. உடம்பு சரியில்லை, அதனால் வச்சாருன்னு சொன்னேன். இப்போ அதனால் வீட்டில் இருந்தால் எல்லாமே சரியாயிடுமா? சரியாயிடும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது. இப்போ நான் விட்டுட்டேன், அதெல்லாம் விட்டுட்டேன். சரி, அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு எங்கே யாரோ என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? சரி, போகலாமா? சரி, ஆகிட்டு. அப்போ இன்னொரு வாட்டி வரும்போது நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. எதாவது பண்ண முடியுமா நம்ம பார்ப்போம். அதை எடுத்துன்னு வந்து என்ன பண்ணுறதுங்க? ஏன்னா நானும் அந்த வேலையில் தானே இருக்கேன். நான் எடிட்டிங் ஃபீல்டில் தான் இருக்கேன் நான். அதனால் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் தான் எனக்கும் தெரியும் என்ன பண்ணலாம். படிக்கலையா நீங்கள்? நான் படித்து முடிச்சுட்டு சென்னையில் வேலை செஞ்சுட்ருக்கேன் எடிட்டிங்க்கு. சினிமா துறையில் தான் நானும் வேலை செஞ்சுட்ருக்கேன். அதுக்காக தான் சரி எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் அவங்கள்ட்ட என் அக்காவள்கிட்ட நோட்டை எடுத்துகிட்டு வர சொன்னது. இல்லை, சொல்லி தான் கேட்டேன். அவர் அதான் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னார். அதான் அப்புறம் வீட்டிலே வச்சுருந்தா எப்படி சொல்லுங்கள்? வெறும் கனவு கண்டா மட்டும் போதுமா? அதெல்லாம் என்னத்தை சொல்கிறது. சரி, நான் வேணா அது ஏன் நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும். நான் வேணா அதை சொல்ல போகிறேன். அதான் அப்போதைக்கு அது என்ன சொல்லுது, ஒரு
10-15 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ அது சுத்தப்பில்லை. நீங்கள் என்ன பண்ணுங்க அதை வச்சு ஒன்றும் பண்ண மாட்டேங்க. பண்ணலாம். நான் என்ன நம்ம 2 பேர் சேர்ந்தே கூட பண்ணலாமே. இதில் என்ன இருக்குது? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அடுத்த முறை வரும்போது எடுத்துகிட்டு வாங்க நோட்டு. இல்லை நம்ம கலந்து ஆலோசனை பண்ணுவோம். எதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம். எடுத்து யூடியூப்லேயே கூட போடலாம் நம்ம கண்டென்ட்டாக. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அது எப்படி மக்கள் ஏற்றுக்குவாங்களா? என்னன்னா நீங்கள் ஏற்றுக்குவாங்களா மாட்டாங்களான்ட்டு? சரிப்பா. அதெல்லாம் ஏற்றுக்குவாங்க. சரிப்பா, பஸ்ட்டு போய் இது இறக்குவோம். வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பஸ் எடுப்பாங்க. சரி ரைட், நீங்கள் பாருங்கள். இப்போ அடுத்த வாட்டி வரும்போது ஏற்றுவாங்க. ஓகேவா? ஓகே கேஸ், நம்ம ஒரு வழியாக நம்ம தட்டுவண்டி அக்காவோட ஹஸ்பண்டை பார்த்தாச்சு. ஆனால் அவர் இன்னமும் பழைய இதுலேருந்து ரிலீஃப் ஆகி வந்த மாதிரி தெரியல. ஆனால் நம்ம சும்மா விட்டுறக்கூடாது. அவர் எப்படியாவது ரெக்கவர் பண்ணி அவர் வண்டியை ஓட்ட வைக்கணும். அப்போ தான் நம்ம நினச்ச மாதிரி அக்கா ஃப்ரீ ஆவாங்க. நீங்களும் உங்களுக்கு தோணுனதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் அவர் மீண்டு வரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டு பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கேஸ்.